காஞ்சிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து பொதுமக்களுக்கு திமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். காஞ்சிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை கொண்டாடும் வகையில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் க. சுந்தர் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அனுமதி கிடைத்ததற்காக திமுக தலைவர் மு. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர், காஞ்சிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்று புதிய பேருந்து நிலையம் அமைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த திராவிட மாடல் ஆட்சியில் காஞ்சிபுரத்தை மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்தி அந்த பேருந்து நிலையம் அமைக்கின்ற அந்த பணிக்கு நிதியையும் ஒதுக்கி அந்த பணி அரசு நிதியிலே செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து அன்றைக்கு அது சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்ற காரணத்தினால் இவ்வளவு காலம் இழுத்தடித்து இன்றைக்கு அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நேற்றைக்கு முன்தினம் வழங்கியிருக்கின்றார்கள். இன்று ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். பணிகள் தொடங்கப்பட்டது, நீதிமன்றம் தலையிட்டு தடை கொடுத்த காரணத்தினால் பணிகள் தொடங்காமல் இருந்தது. நீதிமன்றம் உத்தரவினை வழங்குகிறது. உறுதியாக நம்பிக்கையோடு இது தமிழ்நாட்டு அரசு சொந்தமான இடம், மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட இடம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவ்வளவுதான். இதுல தாவேக அரசுக்கோ இங்க இருக்கிற வனத்துறை அமைச்சருக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல அதுக்கு என்ன சர்வே நம்பர்னு சொல்ல தெரியுமா அவருக்கு?